ஈரோடு தினசரி மார்க்கெட்டில் சில பெரிய வெங்காய வியாபாரிகள் சட்டவிரோதமாக சுங்க கட்டணத்தை வசூலித்துக் கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை கெடுப்பதோடு உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக குத்தகைதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மார்க்கெட்டை தனியார்மயமாக்கும் நோக்கில் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை உருவாக்கி வரும் அவர்கள் மீது மாநகராட்சியும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். அது அன்டைமில் வரும், 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டையை எண்ணி இறக்கிக்குவாங்க, எங்களுக்குள்ளே வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் அந்த பணத்தை வசூல் வாங்கிக்குவோம். இது மியூச்சுவலாக தான் போயிட்டுருக்கு. அது தேவைப்படும் போது சரியாக வச்சுக்கிறாங்க, தேவையில்லாத நேரத்தில் வந்து இவங்க அது பண்ணுறதுல இது பண்ணுறதுன்னு பொய்யா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் நடவடிக்கை எதிர்பார்க்குறது என்னென்னா, மாநகராட்சி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரணும். நாங்கள் வசூல் பண்ணும்போது எங்களுக்கு போலீஸ் கூட வரட்டும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. நான் இருக்கிறது என்னமோ அதை செய்கிறதுக்கு நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தன்னோட சுய லாபத்துக்காக செய்கிறவன அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை தான் நம்ம நம்ப முடியும். வியாபாரி அவனுடைய சுயலாபத்துக்காக வந்து அவங்க தவறாக நடந்துக்கிறாங்க அவங்க பொழுது. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், குறிப்பிட்ட மாதிரி தான் பெரும் செல்வந்தர்கள் இவங்க இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுலே லாபம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க மட்டும்தான். சின்ன சின்ன வியாபாரிகளை பூரா கசக்கிட்டு இவங்க இந்த வேலை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மேலே எந்த தவறாக இருக்கிறதும் 100% இல்லை. அது நீங்கள் அந்த கெஜெட் காப்பி எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் காந்தி மார்க்கெட் வெளிப்பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சில்லறை வியாபாரம் செய்து வரும் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளை மாநகராட்சி நிர்வாகம் திடீரென அப்புறப்படுத்தி வருவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாநகராட்சி ஒதுக்கியுள்ள மாற்று இடம் பொது கழிவறையை விட மோசமான துர்நாற்றத்துடன் மக்கள் நடமாட்டமின்றி இருப்பதால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட எல்லையோர கோட்டுக்குள்ளேயே மீண்டும் வியாபாரம் செய்ய அனுமதிக்க கோரி ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளனர். நகராட்சியில தான் எங்களை எடுக்க சொல்றாங்க. 2 வாரமா பஞ்சாயத்து நடந்துகிட்டு தான் இருக்கு. உள்ள போறாங்க. உள்ள எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து யாருமே இன்னும் பார்க்க கிடையாது. அந்த இடத்துல வந்து 10 நிமிஷம் உட்கார முடியாது யாராலையும். அந்த இடத்துல போய் நாங்க வியாபாரம் போட்டோம்னா வந்து பார்க்கவே வாந்தி எடுத்துட்டு தான் போவானே தவிர வியாபாரம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. நகராட்சி அதிகாரி தான் வர்றாங்க, இது பண்றாங்க, எடுக்க சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க இப்ப நேத்து கூட வந்தாங்க, எடுக்க சொன்னாங்க. நாளைக்குலாம் கடை எடுக்கலைன்னா கடையை இது பண்ணிருங்க அப்படின்னு எல்லாம் மிரட்டி இருக்கா போயிட்டு தான் இருக்காங்க. அதாவது நாங்க இது பண்ண அப்புறம் ரோட்டோரம் இருக்க கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்களும் வந்து கலெக்டருக்கு எல்லாத்துக்குமே மனு கொடுத்துருக்கோம். சரிங்களா? மனு இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் அப்படி வந்து இது பண்ணாங்க. இன்னைக்கு வருவாங்க, 2 நாள் சொல்லுவாங்க நாங்க கடை போட மாட்டோம், திரும்பி நாங்க போடுவோம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து ரொம்ப பிடிவாதமா அவங்க நிக்கிறாங்க. சரிங்களா? எங்க அம்மா வந்து 40 வருஷமா போறாங்க. நான் அந்த கடைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. சரிங்களா? எனக்கெல்லாம் 3 பிள்ளை இருக்காங்க. அந்த பிள்ளைய அந்த வியாபாரம் வித்துதான் நாங்க படிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அன்னாடு சாப்பிடணும், நாங்க அந்த வியாபாரம் போட்டாதான் நாங்க சாப்பிட முடியும். நகராட்சிக்கு வந்திருக்கோம். சரிங்களா? எங்களுக்கு நீதி வேணும்னு நாங்க வந்திருக்கோம். பாஜகவிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை குறுகிய காலத்தில் இவ்வளவு சொத்துக்களை எப்படி சேர்த்தார் என்ற கேள்வி எழுப்பியுள்ள இந்து முன்னேற்றக் கழக மாநில தலைவர் கோபிநாத் அவர் மீது மத்திய அரசு சிபிஐ மற்றும் இடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த கோபிநாத் கொள்கை பிடிபெற்ற சுயநல அரசியலை நோக்கி இளைஞர்கள் செல்லக்கூடாது என்றும் திரைப்பட வாணி மாயைகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். சார், அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி இருக்க வச்சாவே அந்த இதை பண்ணியிருக்காரு. அந்த இதுல எந்த அரசியல் சுகங்களும் இன்னைக்கு பாருங்க, அவர் ஜெட் பாதுகாப்புல இருக்காரு. அவருடைய வந்து ஆடு மேய்த்தார் என்று சொல்லுகிறார், ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆடு மேய்த்தவர் ஐபிஎஸ் ஆனது என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பணங்கள் எங்கிருந்து வந்தது? பாரதிய ஜனதா அவருக்காக சம்பளம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு அவர்கள் எவ்வளவு சொத்து இருக்குதுங்கிறது நாங்கள் சர்வே எடுத்துட்டு இருக்கிறோம். மத்திய புலனாய்வுத்துறை, மாநில புலனாய்வுத்துறை எல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது வெளிச்சத்துக்கு வரும். அதுதான் சொல்றேன், இந்த 1 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அது அறியாமையா செய்யாதீங்க, தொலைநோக்கோட சிந்திச்சு செயல்படுதுன்னா அந்த பேட்டி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு கொடுத்த உடனே 1 மணிக்கு எனக்கு வேலை இல்லாம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாயை நோக்கி தமிழகம் செல்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள மேம்பால புதருக்குள் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
முதற்கட்ட விசாரணையில் இருந்தவர் முடுக்கு மீண்டான்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரிந்த நிலையில் அவர் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் மர்ம காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் நாகமந்தல் கிராமத்தில் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்காதது மற்றும் குப்பைகளை அகற்றாதது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் பெயரளவில் தீர்மானம் போடும் கிராம சபை கூட்டத்தை மக்கள் முழுமையாக புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு தங்களின் நியாயமான தேவைகள் குறித்து கேள்வி எழுப்பும் கிராம மக்கள் மீது அதிகாரிகள் காவல்துறை மூலமாக போய் வழக்குகளை பதிவு செய்து மிரட்டல் விடுப்பதாகவும் பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் ரூபாய் 200 கோடி நிதி முறைகேடு குறித்த முந்தைய விசாரணை குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் ஒருதலைபட்சமாக நடந்ததாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது புதிய அரசு அமைந்துள்ள சூழலில் இந்த ஊழல் குறித்து பாரபட்சமற்ற வெளிப்படையான விசாரணை நடத்தி பொதுமக்களின் வரி பணத்தை முழுமையாக மீட்டெடுக்க கோரி மதுரை சரக டிஐஜியிடம் திரளாக சென்று மனு அளித்தனர். அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். அப்படிலாம் இவங்க பூராமே எல்லாமே பெட்டி ஆபீசர்ஸ் தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி கெசட்டட் ஆபீசர் கேடர்ல இருக்கவங்கள தூக்கிருக்காங்க. ஒரு ஏசி எடுத்திருக்காங்க, பழைய ஏசி எடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எந்த பெர்மிஷன் கேட்காம தான் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இப்ப அந்த கவர்மெண்ட் பல பேர் இதுல டிஎம்கே பீப்புள் மாட்டிடுவாங்கன்னு அந்த ஸ்பீடு அந்த இது எல்லாம் அப்படியே குறைச்சு அந்த கமிட்டியவே கலைச்சு அதை அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க. அதனாலதான் நாங்க இப்ப இந்த கவர்மெண்ட் புதுசா வந்தனால இந்த கவர்மெண்ட் நாங்க வேண்டுகோள் விடுறோம். கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறிவிட்டு தற்போதைய அரசு பல்வேறு புதிய விதிமுறைகளை புகுத்தி தங்களை ஏமாற்ற வருவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அடரை கிராம கூட்டுறவு வங்கியை 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு தொடர் கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகரின் பல இடங்களில் விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் வைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு பிளக்ஸ் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மேலும் ஆக்கிரமிப்பில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான மைதானத்தை மீட்க வேண்டும் என்றும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முத்துமாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சேசம்பட்டி கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 125 பழவகை மரக்கன்றுகள் நடும் நற்பணி இன்று சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமை தாங்கி இந்த திட்டத்தை துவக்கி வைத்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் ஊராட்சி பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மழை பெய்யும் என்ற வானிலை அறிவிப்பை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீசிய பலத்த காற்றினால் மரம் முறிந்து மின்மாற்றி மீது விழுந்து முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தி மின்மாற்றியை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிரவீன்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வளத்தின் அவசியம் குறித்து வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இந்து இஸ்லாமியர் இடையே கலவரத்தை தூண்டும் வகையில் போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இஸ்லாமிய ஜமாத்தார்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆய்வாளர் உறுதி அளித்ததை அடுத்து அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பொடையூர் மாரியம்மன் ஆலய பிரம்மாண்ட தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்த நிலையில் பெண்களின் கோலாட்டம் மற்றும் கும்மியாட்டம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் பங்கேற்று குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
அப்போது நெய்க்குப்பி கிராம மக்கள் தங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லாத மின் இணைப்பு மற்றும் பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த விருதூர் முதியோர் இல்லத்தில் கற்க கசடர் அமைப்பின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற செய்யாறு சார் ஆட்சியர் எல் அம்பிகா ஜெயின் மரக்கன்றுகளை நட்டு முதியோர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் இணைந்து உணவு அருந்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.